வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாழக்குமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் 42, கதையின் இறுதி அத்தியாயமும் கூட. அன்புள்ள அப்பா, எனக்கு அலிட்டோலியாவில் வேலை கிடைத்திருக்கிறது. இத்தாலிய ஏர்லைன்ஸின் இந்திய பிரிவு. சென்னையிலேயே இன்டர்வியூ நடந்தது. வேலை டெல்லியில் கேட்கும்படி இருக்கும். 2 நாளில் தெரிந்துவிடும். அப்பா, உன்னை விட்டு நான் வெகு தூரம் போவதாய் உனக்கு படுகிறதா? எனக்கு அப்படி இல்லை. என் புத்தியில் உணர்வில் முழுமையாய் நீ இருக்கிற போது உன்னிடமிருந்து பிரிந்திருப்பதாகவே எனக்கு படவில்லை. என்னை புரிந்து என்னை என்னிடமே ஒப்படைத்த உன்னை நான் பிரிவது என்றும் இல்லை. அப்பா, இங்குள்ள பெண்கள் நல்ல புருஷனை தேடி ஏன் கடவுளிடம் போகிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு நல்ல தகப்பன் கிடைக்கவில்லை. தன்னை உணர்ந்து தன் குழந்தைகளையும் இன்பமுறை செய்யும் தந்திரம் இங்குள்ள தகப்பனார்கள் தெரியவில்லை. அப்பாவின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளும் முயற்சியாகவே அகமுடையான் தேடலும் இருக்கிறது. இந்த தேடலும் சொல்லி கொடுக்கப்பட்டது. இன்வால்வ்மெண்ட் என்பதே மிக குறைவு. சகல உணர்வும் சொல்லி கொடுக்கப்பட்ட விகிதத்திலேயே இருக்கிறது. இழவு வீட்டுக்கு போனால் அழுகையும், கல்யாணமெண்ணில் குமாலமும் என சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுள் தான் உணர்ந்து அனுபவிப்பது என்பதே இல்லை. விஸ்வநாதன் என்னை பயந்து மறுத்தளித்ததும் சொல்லி கொடுக்கப்பட்ட மரபு காரணம் தானே ஒழிய என் பேச்சில் என் வேலையில் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஆனால் சற்றென்று என் கவலையை, என் சோகத்தை இத்தனை வயது வாழ்க்கைக்கு பிறகும் புரிந்து கொண்டு நகர்ந்துவிட உன்னால் முடிந்திருக்கிறது. ஒருவேளை அடக்கி என்னை மன்னார்குடிக்கு அழைத்து போயிருந்தால் நானும் நல்ல புருஷனுக்கு கோவிலை சுற்றுவேனோ என்னவோ. ஒரு உறவு புளித்து இன்னொரு உறவுக்கு இயங்கும் நபர் எப்படி பயமின்றி உறவை புரிந்து கொள்ள முடியும்? தகப்பன் ஏற்படுத்திய பயத்துடன் ஒரு பெண் தன் துணையை அங்கீகரிப்பது எத்தனை வேதனையான விஷயம். உனக்கு நன்றி சொல்கிறேன் அப்பா. நீ எனக்கு அளித்த சுதந்திரத்திற்கு நன்றி சொல்கிறேன். கடைசி வரை இதை தக்க வைத்து கொள்ள முயற்சி செய்வேன். இந்த தேசத்து ஜனங்களுக்கு சுதந்திரம் வாங்கவும் தெரியாது, வாங்கி கொடுத்தால் வாழவும் தெரியாது. அங்கே அம்மாவுக்கும் என் சகோதரிகளுக்கும் என் அன்பை சொல். வேண்டும்போது தயங்காமல் காசு கேள், நிச்சயம் அனுப்புவேன். அங்கே மன்னார்குடியில் பொழுது எப்படி போகிறது? இன்னும் உன்னை தேடி விசிட்டர்ஸ் வருகிறார்களா? நீ மறுபடியும் எழுத துவங்கேன். சிறுகதைகள் எழுத ஆரம்பியேன். அகத்துறை கவிதைகளின் இடத்தை வாட்டமாய் சிறுகதை பிடித்து கொண்டு ஒரு மாமாங்கம் ஆகிவிட்டது. உணர்வையும் செய்தியையும் ஒருங்கே சேர்த்து சொல்ல தமிழ் கவிதை முன்வரவில்லை. தமிழ் கவிதை தத்தகாரம் தேடி போய்விட்டது. தத்தகாரத்துக்கு தமிழ் தேடி அதை கவிதை என்கிறார்கள். இங்கே சினிமா சீரழித்த முதல் கலை கவிதை. சினிமாவின் தாக்குதலிலிருந்து தப்பித்து கொள்ள ஓவியம் செய்த கியூவிசம் முயற்சியை கூட கவிதை செய்யவில்லை. புது கவிதை கவியரங்கத்தில் கைவிலங்கு மாட்டிக்கொண்டு பிறகு சினிமா முன் மண்டிவிட்டு ஜீவனற்று போயிற்று. இங்கே இனி காவியம் என்பது கதை ரூபம்தான். இன்று கவிதை எழுதுவதை விட கதை எழுதல்தான் உத்தமம். என் விவாதம் சரியா அப்பா? எழுதேன். எனக்கு வேறென்ன? டெல்லி போனதும் தொடர்கிறேன். அன்புடன் காயத்ரி. காயத்ரி கடிதம் வந்த அன்று அந்த தஞ்சாவூர் இளைஞர்கள் வந்தார்கள். நாராயணசாமி ஐயர் கை நீட்டி அவர்களை வரவேற்றார், அணைத்து கொண்டார். இந்த முறையும் கையுறையாய் வெற்றிலைக்க ஒலியும் பன்னீர் புகையிலையும் வாழைப்பழ சீப்பும் பரப்பப்பட்ட போது ராஜகோபாலா என்று பரிதவித்தார். நம்மாத்திலேயே சாப்பிடலாம் என்று வேண்டிக் கொண்டார். சாப்பிடலாம் சார், ஆனால் சன்மானமாக காசு கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறேலே. காசா? சாப்பாட்டுக்கா? பேஷா வாங்கிக்கிறேன். வாசல்லே மன்னார்குடி கிளப்புன்னு சாக்கட்டில் எழுதிட்டு கை நிறைய வாங்கிக்கிறேன். எச்சு இலையை சாப்பிட்டவனே எடுத்து போடணும்னு வாசலிலிருந்து கத்துறேன். 2ஆம் தரம் ஊறுகாய் போட்டதுக்கு எக்ஸ்ட்ரா 20 பைசான்னு கணக்கு போடுறேன். போதுமா? உங்களுக்கு சாதம் போடுறது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்பா. அதை காசால் அடிக்க கலைக்கணும்னா சரி, நான் தாங்கிக்கிறேன். இளைஞர்கள் சிரிப்புடன் தலை குனிந்தார்கள். மனிதனுக்கு சந்தோஷம் என்பது என்ன? தன்னை பிறரிடமிருந்து உயர்த்தி காட்டி கொள்ளுதலா? 4 பேருக்கு சாப்பாடு போட்டு விஷயமும் சொல்லி கொடுக்கிற பெருமையா? இளைஞர்களில் ஒருவன் திடமென கோபமுற்று கேட்டான். தவறு,
என் சாப்பாடோ நான் சொல்லித்தரும் காவிய விஷயமோ உயர்வானதாய் நினைத்து நான் செய்யவில்லை. இதை பகிர்ந்து கொள்ளுதல் என்பது சந்தோஷம்தான். உணவோ ஞானமோ தானும் பிறருமாய் ஏற்பது மகிழ்ச்சிதான். இந்த பகிர்தலின் பொருட்டே உறவும் உறவுக்கான சடங்கும். எவைகளை பகிர்ந்து கொள்ள முடியும்? எவ்வளவு காலம் பகிர்ந்து கொள்ள முடியும்? சகலமும் பகிர்ந்து கொள்ள முடியும். சாகிற வரை பகிர்ந்து கொள்ள முடியும். பகிர்ந்து கொள்ள மறுப்பவன் பயமுள்ளவன். அப்போது தனிமை பயத்தின் அடிப்படையா? தேவையில்லை. பகிர்ந்து கொள்ள சக மனிதர் இல்லை அடிப்படையிலும் இருக்கலாம். தனிமையில் சாரம் இருப்பதாய் சொல்லியிருக்கிறானே ஒரு கவிஞன், தவறா? இல்லை, அதையும் சொல்லி பகிர்ந்து கொண்டிருக்கிறானே, தெரியவில்லையா? தனிமை கண்டதுண்டு, அதிலே சாரம் இருக்குதம்மா என்கிற துவனியிலே ரகசியம் பரிமாறும் உணர்வு வரவில்லையா? தனிமையும் உயர்வு என்கிறீர்கள், பகிர்ந்து கொள்ளுதலும் முடியும் என்கிறீர்கள். முரண்பாடு இல்லையா இது? இல்லை, அதுவே விசேஷம். இங்கு உடலால் உணர்வால் நீங்கள் தனி உலகமாய் இருப்பினும் நீங்கள் மட்டுமே உலகமல்ல. புரியவில்லை. வெள்ளை பிள்ளையாரே எந்த பக்கம் கிள்ளினாலும் தித்துப்பு என்கிற மாதிரி. புரியலை. நீங்கள் தனி உலகமாய் இருப்பினும் இவ்வுலகத்தின் விஷயமான பஞ்சபூதங்களின் தாக்கம்தான் நீங்கள். அவனும் வாயு இவனும் வாயு, அவனுள்ளும் நீர் நிலம் இவனுள்ளும் நீர் நிலம், நீரும் காற்றும் கலக்க தடை என்ன? மண்ணில் மண் பிசைய மாற்றம் என்ன? அதாவது சகல உயிர்களுக்குள்ளும் உணர்வு ஒன்றே. வலி பொது, பசி பொது, காமம் பொது, உயிர் வாழும் உழைவு பொது, மரணம் பொது. அப்படியானால் இங்கே இத்தனை முரண்பாடுகள் ஏன்? என்னை அவனும் அவனை நானும் புரிந்து கொள்ளாத வேதனை ஏன்? கொலையும் களவும் ஏன்? தன் உணர்வை தானே புரிந்து கொள்ளாத பரிதாபம், தன்னை மதிக்காத போது ஏற்படும் சிக்கல். மனிதன் தன்னை ஏன் மதிக்காது போனான்? மாறுதல் ஏற்படுவதை மறுத்தளிக்க முற்பட்ட போது அமைதியும், பிறகு புயலை தொடர்ந்த அமைதியும் என்று இடையறாத சக்தியை மறுதளிக்க துவங்கியது போது, புயல் வரவே வேண்டாம் என்று ஆசைப்பட்ட போது, ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்பது மிகுந்த சூட்சமும் உள்ள வார்த்தை. யோசிக்க தெளிவு தரும் மந்திரம். இன்று மனிதன் என்ன செய்ய வேண்டும்? மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த மாறுதலும் இவனை அழிக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை மாறுதலிலும் புகுந்து மீறும் திடம் இவனுள் உண்டு என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய அணு விஞ்ஞானம் கூட மனிதனை அழிக்காது என்று கருதுகிறீர்களா? இதை காட்டிலும் பெரிய பிரளயங்களை இந்த மனித குலம் சந்தித்திருக்கிறது. இன்றைய மனிதனை என்ன செய்ய சொல்கிறீர்கள்? சும்மா இருங்கள். அதாவது முயற்சியற்று இருக்க சொல்கிறீர்களா? இல்லை. புயல் வந்த போது புயலோடு வாழுங்கள். புயலற்ற போது அமைதியாக அனுபவிங்கள். புயலோடு உண்டான போராட்டமே வாழ்க்கை என்றோ, அமைதியே உலகம் என்றோ கனவு காணாதீர்கள். அமைதியான நேரத்தில் புயல் கவலையும், புயல் நேரத்தில் அமைதி பற்றிய கனவும் உங்களை சிக்கலாக்கி விடுகிறது. அந்தந்த நேரத்தின் இயல்பே உலகத்தின் இயல்பு. உங்கள் இயல்பு இயல்பாய் இருத்தலே சும்மா இருத்தல். இளைஞர்கள் அதிர்ந்தார்கள். நெற்றிக்குள் பொறி பறக்க சுடர் துடித்து ஆட விஷயம் கொடுத்த வியப்போடு அமைதியாய் இருந்தார்கள். நாராயணசாமி சிரித்தார். என்ன பேச்சை காணோம்? சாப்பிட போலாமா? நீங்கள் அவ்விதம்தான் வாழ்கிறீர்களா நாராயணசாமி? ஒரு இளைஞன் அவர் கண்களை ஊடுருவி கேட்டான். நானும் சார் கண்களை மூடிக்கொண்டு மெல்ல தலையாட்டினார். அவர் நெஞ்சுக்குள் காயத்ரி சிரித்தாள். அப்பா என்று கூப்பிட்ட குழந்தையின் தலையை நாராயணசாமி வாஞ்சையுடன் கோதிவிட்டார். அதே வாஞ்சையுடன் எதிரே நிற்கும் இளைஞர்களை நேசித்தார். இவ்வுலகம் அழியுமோ என் குழந்தைகளே? அழியும் சக்தியோ மனிதன் உயிரினும் அழியுமோ? எங்கெங்கும் காணினும் சக்தியடா. கரகரத்த குரலில் பாடத் துவங்கினார். இளைஞர்கள் சந்தோஷமாய் அவர் பாட்டில் கலந்து கொண்டார்கள். விஸ்வநாதன் பல 100 லாரிகளை தாண்டி சென்னைக்கு காரில் திரும்பினான். வீட்டுக்குள் நுழைந்து குளித்து சாப்பிட்டு சாய்வு நாட்காலியில் கண்மூடி உட்கார்ந்த போதும் கூட நீண்ட தார் சாலையும் வேகமாய் எதிர்ப்புறம் ஓடும் மரங்களும் லாரி சப்தமும் மண் புழுதி மனமும் உணர்ந்தான். சக்கரம் கொடுத்த உபயம் சாலை, சாலை அளித்த உபயம் சக்கரம். எது முதலில்? எதற்கு உந்துதல்? பூமி முழுக்க கிளை கிளையாய் சாலைகள், சகல திக்கும் சாலைகள், சாலை முழுவதும் சக்கரங்கள், தேராய் வாகனங்கள். பூமியே ஒரு வாகனம்.
அந்த வாகனமே சக்கரம். சூரிய பாதையில் சுற்றும் சக்கரம். வடதுருவம் தென் துருவம் அச்சாய் வைத்து புவி உருளை சூரியனை சுற்றும் என்றார். பூமியது தேரென்றால் புரவி எங்கு இழுத்து போகிறது? எத்தனை காலம்? யார் இதற்கு தேர்ப்பாகன்? எங்கே வார்த்தோல்? ஏன் நோட்டி போகின்றான்? எதனை தேடி? நரநரத்து பூமி தேர் போகும் சத்தம் இரவெல்லாம் என்னுள்ளே தினமும் கேட்கும். இழுக்கின்ற குதிரை அதை இருட்டில் தேடும். காணாமல் வாய்ப்புத்தி தவிக்க செய்யும். தெருவெல்லாம் தேரோடும் இரும்பில் மடித்து இரும்பு தேர் ஓடுவதோ? குதிரை இன்று நுகத்தடியில் பூட்டாது பரியை உருக்கி தேருக்குள் அடைத்துவிட்டு செல்லுதல் போல பூமிக்குள் ஏதேனும் குதிரை உண்டோ? யார் உருக்கி அடைத்தார்கள் உருளை புவியில்? பூமியது தேர்த்தானா? குதிரை உடலா? தெரு முழுதும் ஓடுவது தேரா பரியா? உயிர் போல ஓர் பொறியை உள்ளேவை பொதித்து இருமான குதிரைகள் ஓடக் கண்டேன். பூமி எனும் குதிரைகள் சக்தி ஓட்டி பொழுதெல்லாம் ஓட்டுவது எந்த ஞானி? ஏன் ஓட்டி போகின்றான்? எத்தனை காலம்? அம்மாடி, வந்தவுடன் கவிதையா முடிச்சிட்டேலா? இது எத்தனாவது? 59. என்ன பார்க்குறேன்? நேத்திக்கு ஒரு காரியம் பண்ணேன், பொழுது போகலை. நீங்கள் எழுதின எல்லா கவிதையும் எடுத்து நோட்டு புஸ்தகம் தச்சு நம்பர் போட்டு எழுதினேன். இது யார்கிட்டயானா கொடுத்து புஸ்தகமாக போட்டா என்ன? ராத்திரி முழுக்க எழுதினதிலே இடுப்பு பிடிச்சிண்டு ஒரே வலி. இடுப்பு பிடிச்சி வலியா? வேற எதனாமான்னு தெரியலை. பகவானானே, 4-5 நாள்லேயே ஆயிட்டா சரியாக இருக்கும். ஏன்னா கார் நம்மாத்துலேயே 2 நாள் இருக்கட்டுமே. கூடாததும் பால உங்கள் ஆஃபீஸ்லேயே. இந்த புஸ்தகத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்? விஸ்வநாதன் தாரணி நீட்டின புஸ்தகத்தை வாங்கி அவள் தலையை கோதி அணைத்து கொண்டான். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கோனா? என் மேலே கோபமில்லையே. சினிமா ஃபீல்டு கூடாதுன்னு சண்டை போட்டு அனுப்பணுமேனு ரொம்ப வேதனையாக இருந்தது. அதுக்கு தண்டனை மாதிரி நினைச்சுண்டு விடாப்பிடியாக எழுதினேன். நன்னா இருக்கா என் கையெழுத்து? தாரணிக்கு சமர்ப்பணம் போடுவேலா? என்ன தலைப்பு வைக்கலாம் சொல்லுங்கோ? விஸ்வநாதன் மெல்லிய குரலில் இரும்பு குதிரைகள் என்றான். ஹாய், இரும்பு குதிரைகள் நன்னா இருக்கு. தாரணி பேனாவை பிரித்தாள். ஏன்னா இரும்பு குதிரைக்கு இக்கு உண்டா? விஸ்வநாதன் யோசித்தான். பலமுறை சொல்லி பார்த்தான். இல்லை தாரணி, இக்கு இல்லை. உண்டு போலிருக்கே, உற்று வருமே. நம்ம தலைப்பில் இல்லை. வேண்டாம். ஏன் வேண்டாம்? இக்கு போட்டால் நடுவில் குதிரை நிற்கிற மாதிரி படுறது. வழுக்கிண்டு பூமி மாதிரி போகலை. வார்த்தையிலே வேகம் இல்லை. யாரும் தப்பு சொல்ல மாட்டாளா? சொல்லிட்டு போகட்டும். சொல்லும் அதன் பொருளும் பிரியாமல் இருக்கணும். எது மாதிரி? நம்ம மாதிரி. அம்மா, வலிக்கிறது. மறுபடியும் நர்சிங்ஹோம் போயிடலாமா? வண்டி எடுங்கோ. கார் ரயில்வே லைனை தாண்டி குலுங்கி பெரிய கதவுகளை கடந்த போது நழுவியது போல தாரணி ஒரு குழந்தை பெற்றாள். கோவிந்தா என்று வேதனையோடு புடவையில் ஈரத்தோடு குழந்தையை வாரிக்கொண்டாள். விஸ்வநாதன் காரை நிமிண்டி முழு வேகத்தில் ஓட்டி 5 நிமிடத்தில் நர்சிங்ஹோம் வாசலில் நிறுத்தினான். பையன் பிறந்திருக்கிறான் உங்களுக்கு. இரும்பு வண்டிக்குள் இரும்பு குதிரைகள் பிறந்த குழந்தை. இரும்பு குதிரை. கார் பின் கதவை திறந்த விஸ்வநாதன் துணி சுரணைக்குள் குழந்தையை தேடினான். நாசி நுனியில் மெல்லியதாய் ஒரு பெட்ரோல் வாசனை மற்றெல்லாவற்றையும் விட தூக்கலாய் தெரிந்தது. கதை முடிகிறது. இரும்பு குதிரை என்கிற நாவல் இத்துடன் முடிவு பெறுகிறது. வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் ஐயா பாலகுமாரன் ஐயா அவர்களுக்கும் நன்றி, வணக்கம்.